சிரிக்காத அண்ணன் சொல்கிறேன். கடன் வாங்கினவன் யாருன்னு கேட்பேன் அவங்ககிட்ட. அந்த முகேஷ் அந்த அனில் அம்பானி ஒருத்தர் இருந்தாப்புல 1,00,000 கோடி திவாலாயிருச்சுன்னு விட்டாப்புல. நான் தமிழ்நாடு அரசு திவாலாயிருச்சுன்னு ஒரு மஞ்சள் நோட்டீஸை விட்டுருவேன். புரியுதோன்னு ஏன் என்கிட்ட வந்து கேட்பான், யோ நான் வாங்கினேண்ணா, கையெழுத்து போட்டு வாங்கினவன், அவன் ஆளுகள்லாம் இருக்குது, நான் வேணா உனக்கு துணைக்கு ஆள் அனுப்புகிறேன், போய் வசூலிச்சுக்க. எனக்கு அதனால என் நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்றும் இல்லை. எவனை வாங்கி தின்ட்டு போனதுக்கு, அவன் இலவசமாக வாரி இறைச்சி வாக்கை வாங்கி ஆட்சியை செஞ்சுட்டு போனதுக்கு நாம் ஆளை எல்லாம் செலவழிச்சுட்டு கடற்கரையில் படுத்துட்டாங்க. எனக்கு அது பேச்சு கிடையாது. இப்போ நான் வாங்கி கையெழுத்து போடுறதுக்கு நான் பொறுப்பு. நீ எவனை வாங்கி தின்னதுக்கு நான் என் மக்கள் காசை எடுத்து வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்கிட்ட கொடுத்தியா? நான் பொறுப்பு இல்லை. யார்கிட்ட கொடுத்த? ஆள் இல்லைன்னா அவங்க ஆளுக இருக்கு, சொந்த ஆளுக, பெத்த ஆளுக, அப்போ வாங்கி சாப்பிட்ட ஆளுக இருக்கு, அங்கே போய் வசூலிச்சுக்க. எனக்கு இது பொறுப்பு கிடையாது. இந்த கடனுக்கு நாம் தமிழர் அரசு பொறுப்பு ஏற்காது. ஏன்னா நீ ஊதாரியா வாங்கி சீட்டாடி இது பண்ணி அவனுக்கு கொடுத்து இவனுக்கு கொடுத்து 5,000 கொடுக்குறேன், 10,000 கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன், பருப்பு கொடுக்குறேன், நான் கேட்டேனா உனக்கு? அது கிடையாது. அந்த நிர்வாகம் இதில் கிடையாது. நடக்காது நடக்காது. அது வந்து இங்க பாருங்க, இப்ப அண்ணன் சொல்றேன், என் மீனவனை சுட மாட்டான், கைது செய்ய மாட்டானா மாட்டான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அங்க உட்கார்ந்துருக்க ஆள் யாருன்னு பார்ப்பான். நீங்க என் பிள்ளைய தொட்டுட்டேன்னு வச்சுக்க, கொன்னுட்டேன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதி கொம்பா இருந்தாலும் தூக்கிட்டு வந்து இந்த பிள்ளைய அடக்கம் பண்றதுக்குள்ள அவனை கொன்னு புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். நிக்க வச்சு சொல்லி சுடுவேன். அவங்க பெற்றோர்கள் சொல்லுவேன், இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நீ அழாத, நீ அவமானப்படாத, இவனை வந்து இந்த மாதிரி பிள்ளை பெற்றுக்கு தலை உணியணும் அப்படின்னு சொல்லிடுவேன். இவன் வந்து துயர் இந்த நாட்டுக்கு இழுக்கு. இவன் யாரோ 2 பேரை போட்டேன்னு வச்சுங்க, தொற்றுவான்னு நினைக்கிறியா? பொம்பளை பிள்ளைய தான் தலை உணிஞ்சு போகணும்னு நினைக்கிறியா? வர்றவன்லாம் தலை உணிஞ்சு போவான். ஐயா யாரையும் கேலி பண்ணிடாதையா, தொலைச்சு பெறுவான். அவன் அந்த பயம் இருக்கணும்ல. என் தலைவன் எனக்கு கற்பிச்சது மரணம் ஒன்றுக்கு தான் இந்த மானுட சமூகம் பயப்படும்னு. அரபு நாடுகள்ல ஏன் இந்த பாலியல் குற்றங்கள் குறைவா இருக்கு? என கடும் சட்டம், பொது வெளியில தூக்கல போட்டுருவான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த சேட்டையெல்லாம் இங்க செய்ய முடியாது. தானா நடக்கும் தங்கச்சி. நீங்க ஏன் கலப்புறீங்க? நீங்க அண்ணன் வந்தவன நீங்க வாட்டுக்கு இந்த ராத்திரியில தனியா போங்க, எவனா தொட்டானான்னு பார்ப்போம். நீங்க போங்க. என் தலைவன் அப்படி ஒரு நாட்டை கட்டி வச்சான் தங்கச்சி. தனியாக உந்தூர்லியில ஒரு பெண் நள்ளிரவுல பயணம் பண்ணுவா, தனியா போவா, ஒரு பய தொட மாட்டான். என் மாநாட்டில் 6.5 லட்சம் பேர் கூடியிருக்கான். ஒரு தொல்லை, ஒரு பிள்ளைய தொட்டான், இடிச்சான், கேலி பண்ணா, ஏதாவது சொல்லு பார்ப்போம். ஏன்னா அது 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 ஒரு இராணுவம். அது ஆட்சி செய்யும் போது அப்படியா அவன் தெரியும், உட்கார்ந்துட்டான் தொடம. இது சில இதை நம்ம சொல்றதே திருப்பி சொல்லக்கூடாதுன்னு இல்லை. இப்போ நான் வந்து நெய்தல் படைன்னு சொன்னேன், சிரிச்சாங்க. ஐயா பினராயி விஜயன் அதை செயல்படுத்திட்டாப்ல. இப்போ சில இது நான் சொல்றது செயல்படுத்துறாங்க. இப்போ மரத்தை வெட்டுறது மனித உறுப்புகளை வெட்டுறது போல குற்றம்னு கருதி சிறையில் அடைப்பேன்னு சீனா அந்த சட்டத்தை கொண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம சொல்றோம், அதை செயல்படுத்தும் போது நல்லதை நம்ம சொன்னா என்ன, அவங்க சொல்றப்ப நான் டென்மார்க்கில் இப்படி இருக்கு, பிரேசில் இப்படி இருக்குன்னு நான் சொல்றேன்ல. அது அந்த நிர்வாகத்தை எடுக்குமே நம்ம சொல்றது. அது யார் சொன்னா என்ன தம்பி, நான் வந்து காவல்துறை நெஞ்சிலெல்லாம் அந்த இது வைப்பேன், நான் போட்டு காட்டுவேன் அது எப்படிலாம் நான் அது பண்ணுவேன்னு. அப்போ அது மாதிரி அது வரணும். பாதுகாப்புங்கிறது அப்படி இல்லை. பெண்களுக்கு தனி பாதுகாப்பு, இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு தனி பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்த நாட்டுக்குமான பாதுகாப்புல தான் எல்லாரும் பாதுகாப்பு இருக்குது. அதுல வந்து இந்த ஒழுங்கு வந்து கல்வியிலிருந்து கற்பிக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன். அந்த சமூக ஒழுங்கு இங்கே கல்வி அறிவை ஒழுக்கத்தை போதிக்காத கல்வியா மாறிடுச்சு. வியாபாரம் இதை படிச்சா அந்த வேலைக்கு போகணும், அதிலிருந்து கொண்டு வரதான் நிலையான தீர்வா இருக்கும். மற்றபடி இது நீங்க சொல்ற மாதிரி நான் அதை நம்ம வரும்போது அதை கடுமையா அதை கண்காணிச்சு ஒழிப்பேன். அது சீருடை அணியாத காவலர்களை நான் உள்ள விடுவேன். அதுக்கு உடல் தகுதியோ இதெல்லாம் பார்க்க மாட்டேன். அவங்க நீங்க வந்து இவரெல்லாம் காவல்துறையா இருப்பாருன்னு நீங்க கணிக்க முடியாது. உங்க பக்கத்துல உட்காந்துருப்பாரு, நீங்க ஏதாவதுன்னா டக்குன்னு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாப்ல, நீங்க வாங்கங்க அப்படின்னு அங்கே சுத்தி 50 பேர் வந்துருவான், உட்காருங்க வண்டியில் நின்றுவான். அப்புறமா தான் தெரியும் அவன் காவல்துறை காவலராக இருக்கான்னு. இந்த மாதிரி இந்த காவலருக்கான எந்த அடையாளம் இல்லாமல் மக்களுக்குள்ள பொது தளங்கள்ல வணிக நிறுவனங்கள், திரையரங்குகள், அந்த மாதிரி எல்லா இடங்களையும் உழவு விட்டுருப்பேன். அவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது.
அப்போ நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் தான் உண்மையிலே பிக் பாஸ், நான் தான் உங்களை எந்த வழியிலையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓட முடியாது, ஒழிய முடியாது. நீங்க இந்த மாதிரி 10 நாளா கற்பழிச்சு கொண்டுட்டு போயிட்டான், 10 நாளா தேடிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க பாருங்க. இது மாதிரி ஒரு கொடுமை